வணக்கம் நண்பர்களே. அகத்தியரின் ஆயுர்வேதத்திலும் 1066 முதல் 1069 வரையிலான பாடலில் இந்த பக்குவத்தை சொல்லியிருக்கிறார். கிராமங்களில் இன்றும் கூட அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னும், காமால கண்ணுக்கு காண்கிற இடமெல்லாம் மஞ்சள்னும் பேச்சு வழக்கில் சொல்வதுண்டு. பித்தம் அதிகமானால் காமாலை நோயின் அறிகுறியாக கண்கள் மஞ்சளாக தெரிவதால் கூட இப்படி சொல்லியிருக்கலாம். பித்தத்தினால் வருகிற கொடுமையான நோய்களினால் தப்பி பிழைப்பதற்கும் குணமாவதற்கும் ஆயுர்வேதத்திலும் மருந்து பக்குவம் எளிதாக சொல்லப்பட்டிருப்பதையும் பார்த்து வரலாமா? பித்தம் மிகுந்து கண் எரிந்து பெருக்க தண்ணீர் தான் வடிந்து. பித்தத்தினால கண்ணெல்லாம் எரிச்சலோட கண்கள்ல இருந்து தண்ணீராக கொட்டிக்கிட்டு இருக்கும்னோ, உத்து பார்க்குற இடமெல்லாம் மிளறுகின்ற மஞ்சளாக தெரியும்னோ, இந்த அறிகுறிக்கெல்லாம் மனம் கலங்க வேண்டாம், குணப்படுத்துறதுக்கு சரியான மருந்து பக்குவத்தை சொல்லித் தருகிறேன் கேளுங்கப்பான்னுட்டு இந்த காமாலை நோய்க்கு மருந்து பொருட்களை சொல்கிறார். சுக்கு, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய், இந்த 4 பொருட்களையும் எடுத்துட்டு கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த காய்களின் விதைகளை எடுத்து தூர போட்டுட்டு சதை பகுதியை மட்டும் எடுத்து கூடவே சுக்கையும் உடைச்சி போட்டு வெயிலில் நல்லா காய வச்சு நல்லா அரைச்சு பொடியாக்கி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக அரைத்து நாழி தண்ணீரில் அன்பாய் கரைத்து எட்டொன்றாய். மேலே சொன்ன பொருட்களான சுக்கு 50 கிராம், கடுக்காய் 50 கிராம், தாண்டிக்காய் 50 கிராம், நெல்லிக்காய் 50 கிராம் அளவுக்கும் எடுத்து உடைச்சி வெயிலில் காய வச்சு அரைச்சி தூளாக்கி ஒரு பாத்திரத்தில் பத்திரப்படுத்திக்கிட்டு, ஒரு பாத்திரத்தில் சுமாராக 1 லிட்டர் அளவு தண்ணீரில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியை எடுத்து கலந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு 8க்கு 1 காய்ச்சி எடுத்துட்டு சூடு ஆறுனதும் தேன் கலந்தோ நெய் கலந்தோ 1 டம்ளர் அளவுக்கு தினமும் காலையில் பருகி வரும்போது பொறுமையாக பித்தத்தால் வந்து போகாமல் துன்பம் கொடுக்கிற நோய்களெல்லாம் போய்விடும்னு சொல்கிறார். பொறுமையாகத்தான் போகும்னு சொன்னதுனால மிக பொறுமையாக போகும்னு நினச்சிக்க வேண்டாம். தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிற போது பித்தம் சம்பந்தமான நோய்களெல்லாம் வந்த இடம் தெரியாமல் ஓடியே போகும்னு அகத்தியர் ஐயா சொல்கிறார். அடுத்ததாக இந்த பக்குவத்தை செய்து சாப்பிட்டு வர்றபோது எந்த மாதிரியான உணவுகளை பத்தியமாக சாப்பிடணும்னு சொல்லித்தர்றார். விடுமே அடுத்த உணவது கேள். பித்தம் குணமாக எடுத்துக்கொள்கிற பத்தியத்துக்கான உணவாக குருவை அரிசி சேர்த்துக்கலாம்னோ, பாசிப்பயரும் சேர்த்துக்கலாம்னோ, பொன்னாங்கண்ணி கீரையோட பருப்பும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம்னோ, கோழி இறைச்சி சாப்பிட்லாம்னோ, முருங்கைக்கீரையோ காயோ சாப்பிட்லாம்னோ, பசும்பாலும் நெய்யும் தேவைக்கேற்ப புளியும் சேர்த்துக்கலாம்னு இன்னும் இருக்குது கேளுங்கப்பான்னு சொல்லிட்டு, அடுத்ததா கேளீர் கருப்பு கட்டியுடன் கிளற காய்ச்சியே கொள்ளு. கருப்பட்டியை நல்லா காய்ச்சி கிளறி பலகாரத்தோடு கூட சேர்த்து எடுத்துக்கலாம்னோ, இந்த பொடியோட கூட கருப்பட்டியை காய்ச்சி கிளறி சேர்த்து உருண்டையாகவோ தட்டையாகவோ மிட்டாய் போல இஞ்சி முறப்பா போல செய்து கூட தினமும் சாப்பிட்டு வரலாம். இதையே வியாபாரமாக கூட பித்த மருந்தாக வீட்டிலேயே செய்து விற்று சம்பாதிக்கலாம். பணத்துக்கு பணமுமாச்சு, மருந்துக்கு மருந்துமாச்சு. இது ஒரு ஆலோசனை மட்டும்தான்.
எதுக்கும் இந்த மருந்து பக்குவத்தை எடுத்துக்கிற போது சித்த வைத்திய பெருமக்களோட ஆலோசனையோடும் அறிவுரையோடும் செய்து பயனடைவது நல்லது. அது மட்டும் இல்லை, கண் எரிச்சல் அதிகமாக இருக்கிற போது உள்ளங்கால்களில் பசு நெய்யை பூசி நெய் நன்றாக பரவுகிற மாதிரி சுமாராக 1.5 மணி நேரம் தேய்த்து விட்டால் கண்ணெரிச்சல் போயிடும்னு ஒரு துணுக்கு மருத்துவத்தையும் அகத்தியர் ஐயா சொல்லித்தருகிறார். அகத்தியர் சொன்ன ஆயுர்வேதத்திலும் மக்களுக்கு தேவையான மருந்து பக்குவங்களும் கொட்டி கிடக்கின்றன. மக்களுக்கு இந்த பக்குவத்தின் மகிமையும் பயனும் எவ்வளவு தூரம் நம்பிக்கை அளிக்கும் என்பதும் ஆதரவளிக்கும் என்பதையும் மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்வது மட்டுமே இதுபோன்ற பதிவுகளின் முயற்சிகளாகும். நோயை கண்டு பயப்படவே வேண்டாம். சரியான பக்குவத்தால் சரியான நோய்களெல்லாம் சரியாகவே தீர்ந்துவிடும். நோயை தீர்க்கும் சரியான பக்குவ முறைகளையும் உண்ணுகிற உணவில் என்ன குணங்களும் பலன்களும் இருக்கிறது என்பதையும் ஒரு முறை பார்த்துவிட்டு யோசித்துவிட்டு எடுத்துக்கொள்வதே நல்லது. எந்த மந்திரங்களும் மருந்துகளும் தேவர்களும் தீர்க்க முடியாத நோய்களையெல்லாம் ஞானத்தோடும் பக்குவமான உணவோடும் கட்டுப்பாடோடும் இருந்து வாழ்வதே நோய் தீர்க்கும் அருமருந்தாக முடியும் என்றுதான் சித்தர் பெருமக்களின் பொதுவான கருத்தாக இருக்க முடியும். அகத்தியரையா சொல்லித்தந்த இந்த பித்த நோய்களுக்கான பக்குவம் சிறப்பான பலனை தந்து நோய்கள் பல தீர்க்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. முடிந்தால் இந்த பதிவையும் மற்றவர்களோடு பகிருங்கள். பதிவை பார்த்தவர்களுக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.